கட்டுவதற்காக என்னால் என்ற ஒரு பொருத்தனையை நான் கொடுக்க இருக்கிறேன் என்றாங்க. அதே ஒன்றுமா அதை இந்த நாளில் நம்முடைய மத்தியில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அம்மா எழும்பி நில்லுங்க, உங்களை ஜெபிக்க போகிறோம். அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. சார், எல்லாருடைய கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இங்கே கொடுக்கப்பட்ட இந்த அருமையான இந்த காணிக்கையை, இந்த பொருத்தனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆலயத்தின் பணி தடை இல்லாதபடி நல்ல விதமாக நடந்தேறி விசேஷமான ஆசீர்வாதங்களை பெற்று சீக்கிரமாக ஆலய வேலையை முடித்து விசேஷ ஆராதனைகள் வைக்க அநேக ஆத்துமால் கடந்து வர நம்ம எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, இப்போதும் கூட எங்கள் முன்பாக வைக்கப்பட்டு நன்மையான இந்த பொருத்தனை, இந்த காணிக்கையை தேவனுடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணமாக இருந்த அருமையான தாயாரை ஆசீர்வதியும். அவர்களுக்கு வந்த எத்தனை ஆபத்திலே, நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, வேதனையிலே தேவன் தாமே தம்முடைய மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக, ஆரோக்கியத்துக்காக, பலனுக்காக, தீர்க்காயுசுக்காக நன்றியுள்ள இருத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தாயாருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக அருமையான மகள் கொடுத்திருந்த காணிக்கைகள் மூலமாக இந்த குடும்பங்களில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாக தேவ கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இது கர்த்தருடைய ஆலயத்துக்கு நல்ல விதமாக செயல்பட கர்த்தாவே கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த மகளுடைய கரங்களை ஆசீர்வதிக்க தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியே நாமத்தினால் நாங்கள் சபையாராய் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமென். உட்காருங்க.